டேய், நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது, ஏன்டா போனே எடுக்க மாட்டேங்கிற? கடந்த 12 மணி நேரமா நீ எங்க இருந்தேன்னு நீ இப்ப எனக்கு சொல்லியே ஆகணும். உனக்காக நான் ராத்திரி முழுக்க வெயிட் பண்ணேன். இங்க ஒரு முக்கியமான சிச்சுவேஷன் இருக்கு, அத பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு மார்க்கஸ், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பயங்கரமான தலைவலி. நான் ஒரு கன்கஷன்ல ஓ, உனக்கு தலைவலியா? நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு கேளு. நான் ஹால்லயே படுத்து தூங்கிட்டேன். திரும்பி எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பவர் ரேஞ்சர் மாஃபர் கிடைச்சது. அந்த சக்தியெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அப்படியே காத்துல பறந்துருச்சு தெரியுமா? இந்த மாதிரி நான் பல கதை சொல்லுவேன். எனக்கு விட்னஸ் கிடைச்சிருக்காங்க. நான் உங்களை பத்தி சொல்றேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா கட்ட பொண்டாட்டி மாதிரி லொடல் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. கடுப்பா இருக்கா? கடுப்பா தான் இருக்கும். நான் இல்லாம வெளியே போனதுனால உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல. பிரச்சனை எல்லாம் மாட்டிப்ப. நீ இருந்தா மட்டும் பிரச்சனை வராம இருக்குமா? இப்ப அது முக்கியம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பார்ட்னர் உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீயும் உன் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா உன்னை அடிச்ச ஆள நான் பார்க்கணும். என்ன தைரியம் இருந்தா உன்னையே அவன் அடிச்சிருப்பான். சரி, அதை விடு. நேத்து ராத்திரி எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, நேத்து ராத்திரி நான் பண்ண சம்பவத்தை நீ கேட்டா அசந்துருவேன். என் ஒய்ஃப் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா. நான் நடுத்தெருவுல இருக்கேன் இப்போ. நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு எங்கேயோ தனியா போய் சுத்திக்கிட்டு இருக்க. இந்த பார்ட்னருக்காக நான் புல்லட்ஸ் எல்லாம் மேல வாங்கியிருக்கேன் தெரியுமா? இப்போ நான் கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன் விடு. ஓ, அப்படியா? நானே அவனை பாத்துக்கிறேன். நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவ. ஏய், நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? ஏன்னா நான் என்ன சொன்னேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த விட்னஸ பாதுகாப்பா வச்சிருங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஊருக்குள்ள சுட்டு விளையாட சொல்லல. இன்னொரு டெட் பாடியை கொண்டு வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அந்த போதை பொருள் திரும்ப வரணும், அதுவும் அமைதியா நடக்கணும். இங்க பாருங்க கேப்டன், இந்த மொத்த சிச்சுவேஷனும் இங்க கைய மீறி போயிட்டு இருக்கு. எல்லாமே கைய மீறி தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? நான் இவன மாதிரி நடிக்கும் போது நான் ஒரு சில விஷயங்களை பண்ணேன். அதனாலதான் அவ என்ன இவன்னு நம்புனா. போது உள்ள போயிடுச்சு. பிரமாதம். அப்படி இன்னைக்கு யாரையும் கொல்லல கேப்டன். ஏய், உன்னை நான் திட்டுவான்னு எதிர்பார்த்தா அதை நான் பண்ண முடியும். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த விட்னஸ் தான் எனக்கு கிடைச்ச ஒரே குட் நியூஸ். உங்களுக்கு புரிஞ்சுதா? இது மட்டும் தான் நல்ல விஷயம். நீங்க 2 பேரும் பேட் நியூஸ். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேஸுக்காக மைக் லாரியாவும் சாண்டா கிளாஸாவும் என்ன வேஷம் சொன்னாலும் போட்டிருக்கணும். அது உன்னோட கடமை. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்கு. யாராவது கொஞ்சம் என்கிட்டயும் பேசுங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கேப்டன், கண்டிப்பா அவனுங்க நேத்து ராத்திரி என் வண்டியோட லைசென்ஸ் பிளேட்டை பார்த்திருப்பானுங்க. சரி, இப்ப அந்த பொண்ணு எங்க? அவன் வீட்ல. என்ன? நீ அவளை தனியாவை விட்டுட்டு வந்த? அவதான் நம்மளோட ஒரே விட்னஸ். ஒரு அக்யூஸ்ட ஏன் அபார்ட்மெண்ட்ல தனியா விட்டு வந்திருக்கேன்? அந்த பொண்ணு ஒன்னும் அக்யூஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ வேற ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருக்கா, அவ்வளவுதான். அவளும் அவ டாக்ஸ் லூக் அண்ட் டூக்கி அங்கதான் இருக்காங்க. என் வீட்ல டாக்ஸ் விட்டுருக்கியா? அவ ஒருத்தி பத்தாதுன்னா டாக்ஸ் வேற விட்டுருக்க. நீ அப்படியே பண்ணி கூட்டி கொண்டு வந்து விடல. அந்த கார்னிவல நம்ம பண்ணி சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. முடுங்க. 6 வருஷமா சின்க்ளா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டி விடணும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது செய்யுங்க. இந்த விட்னஸை வச்சு ஷூட்டர்ஸோட ஐடியா கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ தான் மைக் லாரி. நீ இவன மாதிரி இரு, அவ்வளவுதான். ரொம்ப நீ அவன மாதிரி இருக்கணும், நீ இவன மாதிரி இருக்கணும். புரியுதா? நீ நீயாவே இரு. ஆனா அவன் முன்னாடி அப்படி இருக்க கூடாது. நீ அவனா இருக்கணும், நீ இவனா இருக்கணும். என் வேலையை பத்தி சொன்னீங்க, எனக்கு அதுவே புரியல. நான் என் வீடு இல்லாம என்ன பண்ண போறேன்? ஏய், நான் கவலைப்படலன்னு நினைக்கிறியா? என்ன நடந்தாலும் செய்யணும். வேலை தான் முக்கியம், சரியா? அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? 4 நாள்ல ஷூட்டர்ஸ் அங்க வருவாங்கன்னு சொன்னால. இன்னும் நமக்கு 4 நாள் இருக்கு. கேப்டன், இது என்ன மாதிரியான பிளான் எனக்கு புரியல. அந்த பொண்ணோட எல்லாம் அங்க தனியா இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. என் ஒய்ஃபை என்ன போட்டு தள்ளிடுவா. அப்படி உனக்கு வேலை பிடிக்கலனா விட்டுரு. அடச்சா, இங்க பாரு, நான் தெரேசா கூட இருந்த குழந்தைங்க வீடெல்லாம் பாத்துக்கிறேன். ஓகே தானே? ஓ, அப்படியா? தேங்க்யூ. ஆனா உன்னால என் குடும்பத்தோட 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன், விடு. ப்ளீஸ்டா. கல்யாண வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. பொண்ணுங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் போதும். டேய், இந்த ஆள் மாறாட்டம்லாம் தேவையில்ல. பாத்துக்கலாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. போடு. எல்லாருமே மைக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, ரிட்டையர் ஆகும்போது நீ இவன மாதிரி தான் இருக்க போற. முதல்ல ஒன்னு அடிச்சாதான்டா சரியா வரும். கிளீவ்லாண்டோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பேபி, ஹூ? இங்க பாருமா, நான் தான் சொல்றேன்ல, இது ஒரு ஃபெடரல் சுப்பீனா. புரிஞ்சுக்கோ. அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட நீங்க என்ன சொல்வீங்கலாம் தெரியல பேபி. இவன் ஏன் போல, நீ ஏன் போல? அது நான் அவ்வளோ பொறுப்பானவ இல்லைன்னு கேப்டன் ஹார்டி சொல்லிட்டாரு, அதனால தான்.
நான் பொறுப்பே இல்லாம ரோட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க புருஷன் ரொம்ப திறமையானவர், அதனால தான் அவர் அனுப்புறாங்க. மைக் இங்கிருந்து போயிடு. ஓ இங்க பாரு செல்லம், இந்த ஊர்ல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கேன். நான் அதை பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஒன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், ஆனா என்னாலதான் முடியாது. மைக் இங்கே இருந்து நம்ம குழந்தைங்கள பாத்துப்பான், அவன் எல்லாத்தையும் கவனிச்சுப்பான். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் செல்லம். டெய்லியும் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் யார் வாங்கிட்டு வராங்க? மைக்கால் அது முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் செல்லம். மைக்கு என்கிட்ட ஒரு புக் இருக்கு, நான் அதை வச்சு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அதுல மைக் பாத்தீங்கன்னா மைக் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கீழே போய் ஒரு கோக் சாப்பிட்டு உட்கார்ந்துறேன் ப்ளீஸ்டா. சரி, உங்களுக்கும் வேணுமா? எனக்கு ஒரு கோக் கொண்டு வா மைக். பேபி உனக்கும் வேணுமா? ஐம் ஃபைன், தேங்க் யூ. மைக். ஓகே. ஜூலி, யா. நான் ஓ உள்ள வரலாமா? சாரி, Hi. தெரியாம வந்துட்டேன். யா யா. வரலாம்ல? இங்க பாருங்க, நாம சில மக் ஷாட்ஸை பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ கம்ப்யூட்டரை பார்த்து நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? ஹே மைக், அந்த போட்டோகிராஃப்ஸ்ல இருக்கிற ஆள் யாரு? ஓ, நான் என்னோட ஷெல்ஃபை பார்க்கறதையே மறந்துடுவேன். இங்க என்ன பிக்சர் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவன் என்னோட பார்ட்னர். ஆமா, இவன் தான் என்னோட பார்ட்னர், மார்க்கஸ் பெர்னார்ட். ஓ, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்ல. இங்க நீங்க இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை பார்க்கலாம். போலீஸ் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அவன் என் உயிரை காப்பாத்தும் போது எடுத்த போட்டோஸ் இது. இதே மாதிரி அவன் வீட்டுல என் போட்டோஸ்லாம் இருக்கும். அங்க இந்த மைக் லாரியோட பிக்சர்ஸ் இருக்கும். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் மறக்காம இருக்க இதை வச்சிருக்கோம். ஓ ஓகே. இல்ல, நான் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தப்போ ஒருவேளை இவர் உங்க லவ்வரா இருப்பாரோன்னு நினைச்சேன். அதான் இவ்வளோ போட்டோஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். யாரோட லவர்? ஒருவேளை நீங்க கேயா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். நான் கேவா? இல்ல 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 இல்ல. இல்ல, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல. ஒரு ஹோமோசெக்சுவலா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்ன ஓகே? நீங்க பெட்ல படுத்து தூங்குனீங்கல்ல, அது நல்லா டென்ஸா தானே இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேளை இருந்தா அங்க டென்சிட்டியே இருக்காதுல்ல. புரிஞ்சுதா? அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போவாது புரிஞ்சுது. முதல்ல அவன் போட்டோஸ் எல்லாம் ஒளிச்சு வைக்கணும். என்ன போய் கேங்குறா? நோ. வேணுமா? வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஃப்ளஷ் சாப்பிட மாட்டேன். என்ன? நீங்க சாப்பிடுறது ஃப்ளஷ் தானே? வாயில போட்டு மென்னுட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு உயிரினம் தானே, உயிரோட வாழ்ந்திருக்கும். அதுக்கும் உணர்வுகள் எல்லாம் இருந்திருக்கும்ல. இது வெறும் பர்கர். இது பல்கோனால இருந்து தான் வருது. அந்த பல்கோனால தான் 30 உயிரினம் இருக்கு. எப்படின்னு தெரியுமா? ஒரு உயிரினத்துல இருந்து அவங்க ஹார்ட் பார்ட்ஸ் எடுக்கிறாங்க. உடம்புல இருக்கிற லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கறியை சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டமக் லைனிங், இயர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். மெஷினில் போட்டு அது எல்லாத்தையும் அரைச்சு யூனோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக கொண்டு வராங்க. அப்படி தான் இது உங்களுக்கு வருது. சொல்கிறது புரியுதா? ஓகே. இங்க பாருங்க, நான் இனிமே பல்கோனாவே சாப்பிட மாட்டேன். ஊறுகாய் சாப்பிடலாமா? அதுவும் தப்பா என்ன? அதில் நிறைய உப்பு இருக்கும், பரவாயில்ல சாப்பிடுங்க. அது ஒரு வெஜிடபிள் தான். ஊறுகால நிறைய உப்பு இருக்குமா? சரி, எனக்கு எது வேணாம், நான் நல்லா கலக்கி விட்டுறேன். அவ்வளோதான், இப்போ சாப்பிடலாம். இது எப்படி இருக்கு? எஸ், அவ்வளோதான். அடுத்து காட்டுங்க. உப்பா இருக்கிற மாதிரி தெரியலையே. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இவனே தான். இவன் தான் அன்னைக்கு ரூம்ல இருந்தான்.